16/2/89 7:34 AM கேரள பிறந்திருக்கிறீங்களா? வீடு வாங்குறோமா? எப்போ வீடு வாங்கணும்? வீடு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? சுக்கிரன் வரணும். மிதுனம் திருவாதிரையா? நியாயம்தான் கேட்குற கேள்வி. இந்த இடத்துல சந்திராதியோகத்தில் இவர் இருக்கிறாரு. சரி, 8-12 சுப அமைப்புங்க. கும்பலக்னம். கும்பலக்னத்தோட குணம் எல்லாத்துலேயும் ஸ்லோவாக நிதானமாக இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த தன்மை உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அடுத்ததான் ஜாதகத்தில் சுக்கிரன் தானங்க அதிக சுப அமைப்பில் இருக்காரு, நட்பு ஸ்தானத்தில் இருக்காரு, அதனோட சேர்ந்து சந்திராதியோகத்தில் இருக்காரு, குருவின் பார்வையில் இல்லை, சாரி புதனும் பலமாக இருக்கிறாரு. புதனும் இந்த ஜாதகத்தில் பலம், நல்லா நேரடியாக பார்த்தீங்கன்னா புதனும் பலமாக இருக்காரு. அடுத்து தசாபுத்தி அமைப்புகளில் சனி திசை வந்தாச்சு. சனி திசையில் சுக்கிரன் புத்தி. இப்போவே வீடு வாங்குற டைம் தானேங்க. சனி திசையில் சுக்கிரன் புத்தி, சனி திசையில் சுக்கிரன் புத்தி. சனி இந்த இடத்துல குருவின் வீட்டில் லாபத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரு. ஆமாம், அஷ்டம சனியில் கடுமையான இழப்புகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சந்திரன் கடுமையான வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் பாபத்துவ அமைப்புகள் இருக்காரு. சனி தசை அட்டகாசமான நல்ல பலனை செய்யுமேமா. சனி தசை லாபஸ்தானத்தில் இருக்காரு, குருவின் வீட்டில் இருக்காரு. மிகப்பெரிய நல்ல தன்மைகளை கொடுத்தே ஆகணும். சனி தசை சுக்கிர புத்தி முடியறதுக்குள்ளவே உங்களுக்கு வீடு இருக்கும். என்ன பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருப்பீங்க, எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி பாருங்க. சனி 12ஆம் அதிபதின்றனால பிறந்தே இருப்பீங்க. சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு எப்போக்குள்ள கையில் வீடு இருக்கும்? 2027 செப்டம்பர் முடியறதுக்குள்ள கையில் வீடு இருக்குங்க. இல்லைன்னா திரும்ப எங்களோட அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க.